தெரியாம துரத்த வேண்டியது என்ன அவசரமோ. சரியான டார்ச்சர் தம்பி. என்னங்க அக்கா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க. பேசிட்டு வந்துறேன். ஆனந்த் சார் இருக்க பிஸி ஷெட்யூல்ல அவருக்கு எங்க பின் நம்பர்லாம் தெரிய போகுது. சொன்னா திட்டுவாரு. பேசாம வசு மேடத்துக்கே போன் பண்ணிடலாம். சொல்லுங்க உத்தமன். 4660 46 மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏங்க டீசல் போட வந்தா வண்டி ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஐயோ 4660 486 மேடம் ஒரே சத்தமா இருக்கு. 4660 4660 தானே? 4660. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. யாயம் வராங்க நல்லா. 4660. தம்பி என்ன தம்பி இது? உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல உத்தமன், மனசு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு, அதனால தான் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும். நீங்க மனசுல போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. தம்பி மனசு குழம்புறதுக்கும் உடம்பு கொதிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த கொரோனா நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி. உடம்பு வலி, சோர்வு, ஜுரம் இதெல்லாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயோ உத்தமன், ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் உத்தமன். பேசாம இருக்கு தம்பி. உடம்பு இந்த கொதிக்குது. உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் ஹாஸ்பிட்டல் போறேன். வசு என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அர்ஜுன் சார் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதான்னு தெரியல. அர்ஜுன் சாருக்கு போன் போட்டேன், ரிங்கே போல, எங்கேஜ்டாவே இருக்கு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உத்தமன் நம்பரும் போக மாட்டேங்குது. சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க வசு, என்ன வேணும்? உங்க லேண்ட்லைன் போனை யூஸ் பண்ணிக்கலாமா? வசு இது உங்க கம்பெனி மாதிரி, இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணோம். வவுச்சர் பில்ஸ் வேற அதுல விட்டு போயிருக்கு. சோ அதெல்லாம் சேர்த்த பிறகு நாளைக்கு நம்ம ஐடி மேட்டர் முடிச்சிடலாம். ஓகே சார், அப்போ நான் இப்போ வீட்டுக்கு போறேன். வெயிட் இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம். வேண்டாம் சார், எனக்கு அவங்க 2 பேர் போன் எடுக்காததே ஒரே பதட்டமா இருக்கு சார். ஓகே கூல் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானே உங்க வீட்ல உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார் வேண்டாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். வசு என்னது? வந்ததுல இருந்து ஒரே அர்ஜுன் புராணமா பாடிட்டு இருக்காளே இவன். எப்படியோ அர்ஜுன் கூட இவ்வளவு பாண்டிச்சேரி போக விடாம தடுத்தாச்சு. நம்ம திட்டமே அதானே. அங்க நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. அர்ஜுன் ஒரு பேஷண்ட் வருவாரு, அவருக்கு ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே, வெளியில வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார், வாங்க. டெஸ்ட் எடுத்து ஒருவேளை பாசிட்டிவ் வந்தா என்ன பண்றது? அப்படியெல்லாம் இருக்காது. ஒருவேளை என்னையும் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களோ? ஒருவேளை பெரிய தம்பிக்கு பாசிட்டிவ்னு வந்தா நான் அவ்வளவுதான், பாண்டிச்சேரியில தங்க வச்சிருவாங்களே. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றது? ஹலோ சொல்லுங்கம்மா. என்ன உத்தமன், எங்க இருக்கீங்க? ஏன் அர்ஜுன் போன் ஆஃப் பண்ணிருக்கான்? அது வந்துமா, மீட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுமா. அவர் உள்ள பேசிட்டு இருக்காரு, நான் வெளியில இருக்கேம்மா. வந்த உடனே பேச சொல்றேன். ஏன் மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு? அவங்க நிறைய கேள்வி கேக்குறாங்கம்மா, அதனால நிறைய டீடைல் தர வேண்டியது இருக்கா, அதனால மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அவன் வெளியில வந்ததும் இம்மீடியட்டா என்கிட்ட பேச சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. நான் இத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கேன், எப்பவுமே என்ன அழைச்சிட்டு போய் தான் புடவை எடுப்பேன்.
இன்னைக்கு என்னடானா என்ன கூட்டிட்டு போனா உன் இஷ்டத்துக்கு புடவை எடுக்க முடியாதுன்னு தனியா போய் அன்னைக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏ வாலு, நீ ரொம்ப தான் பேசுற, அப்புறம் அடி வாங்குவ. நான் அதிகமா பேசுறேனா? வேற என்னவா? கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னைக்கு புடவை எடுக்கிற வரைக்கும் போயிட்டீங்க. சூப்பர்னா, இப்படிதான் இருக்கணும். அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புடவை கடை வழியா வந்தேன், ஷோகேஸ்ல ஒரு அழகான புடவை இருந்துச்சு, உனக்கு நல்லா இருக்குமேன்னு நினைச்சு வாங்கினேன். அப்படியே வசுவுக்கும் சேர்த்து ஒன்னு எடுத்தேன். அத போய் நீட்டி முளைக்கி பேசுறியே. நடக்க கூடாது வசு, சொல்றத கேளுமா. 4 பேர் வாய் பேசுறதுக்கு நாமளே காரணமா இருக்க கூடாது வசு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. இந்த நேரத்துல நான் அவரு கூட இருக்கிறது தான் நல்லது. ஐயோ வசு, என்ன தடுக்காதம்மா ப்ளீஸ். அம்மா வசு. ஐயோ, அடங்க மாட்டேங்கிறாளே இந்த ஆட்டக்காரி. அங்க அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இவ அவனை பாக்குறதுக்கு பாண்டிச்சேரி போறாளாம். அவர் பெரிய சிக்கல் சண்முக சுந்தரம், இந்த அம்மா மோகனாம்பாள் பாண்டிச்சேரிக்கு போய் நலந்தானா நலந்தானான்னு அபிநயம் பிடிக்க போறா. உங்களுக்கு நடுவுல வடிவாம்பாள் நான் எதுக்கு இருக்கேன்? அடியே வசு, நான் இருக்கிற வரைக்கும் உன் உடலும் மனசு நலமாவே தங்கியிருக்கோம். ரிசல்ட் வர வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்களை அங்கேயே தனிமைப்படுத்திக்கோங்க. ரிசல்ட்ல ப்ராப்ளம் எதுவும் வரலன்னா நீங்க உங்க வேலையை ப்ரொசீட் பண்ணுங்க. ரொம்ப முடியலன்னா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுங்க மிஸ்டர் அர்ஜுன். தேங்க்யூ டாக்டர். உத்தமன், டாக்டர் சொன்ன மாதிரி நான் ஹோட்டல்லையே குவாரண்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். தம்பி, ஒரு நாள் லேட் ஆனதுக்கே மேடத்துக்கிட்ட இருந்து ஏகப்பட்ட போன் வந்துருச்சு. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க உத்தமன், வாங்க. அத கொடு, பாத்து வா. வா. அத்தை இல்ல வாமா. வா. என்னத்த, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். அத்தை தராதரம் தெரிய வேணா. மம்மி, இவ என்ன பண்ணுவா? எல்லாம் இந்த மாமா பண்ற வேலை. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்குதுங்க? அதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல மம்மி. வீடு வாசல்லாம் எப்படி இருக்குன்னு நோட்டம் பார்க்க வந்திருக்கோங்க. வணக்கம் ஆண்டி. ஹலோ. என்ன திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? எப்பவும் அண்ணி இந்த நேரத்துல பூஜையில இருப்பாங்க, உங்க நேரம் வெளியில இருக்காங்க. வசுந்தராவுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், அத அவகிட்ட காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். அண்ணா, ரொம்ப வருத்தப்படாத. நம்ம மேலதான் தப்பு. வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சமாளிக்காத. நான் ஒன்னும் சமாளிக்கலாம், அமைதியா இரு. அர்ஜுன் சார் எப்ப வருவாருமா? இன்னைக்கு வந்துருவான். அர்ஜுன் சார் வந்தா நாங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க, நாங்க வரோம்மா. சரி. இந்த புடவைய வசு வந்தா கொடுத்துருங்க. சாரி மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இழுத்து போட்டு செய்வா. பரவாயில்ல சார், வசுந்தராவை புடவைய பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா. சரி சார், போலாமா மீனாட்சி? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். லீவ் போட்டு போன என் பிஏ இன்னும் வரலமா. அதான் அர்ஜுன் சார்ட்ட சொல்லியிருந்தேன். அவரு வசுந்தராவை ஐடி ஃபைல் பண்றதுக்கு ப்ராப்பரா அவ சரி பண்ணி தருவான்னு அவர்தான் அனுப்பிச்சு வச்சாரு. சரி சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். இதுக்கு இவ்ளோ படபடப்பு? அண்ணா, அண்ணி விஷயத்துல நீ பண்ற விஷயம் எல்லாம் பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னால உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயம், வேதனை எதுவுமே இல்லைண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, அண்ணி நேரம் வீட்டுக்கு வந்து புடவைய பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு உனக்கு. எஸ் மேடம், இங்க மிஸ்டர் அர்ஜுன் ஒருத்தர் கோவிட் டெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு. அவரு ஒரு நிமிஷம் மேடம். ஆமா மேடம், அர்ஜுன்
ஃப்ரம் சென்னை. அவரேதான். இங்கதான் இருக்காரா? இல்ல மேடம், அவங்க டெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு. ரிசல்ட் வந்ததும் நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அவரோட ஃப்ரெண்டு. அர்ஜுன் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் மினிட். ஹோட்டல் லே பாண்டி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. வசு ஆபீஸ்ல எப்பவும் அர்ஜுன் பத்தியே பேசிட்டு இருந்தா. நான் இல்லாம பாண்டிச்சேரி மீட்டிங் எப்படி நடக்கும் டென்ஷனாவே இருந்தா. போன்ல ஆலயமணி அர்ஜுன் சாருக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜுன் சாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க. சரி, வசுவுக்கு போன் பண்ணுவோம். ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து போனவ பாண்டிச்சேரி போயிருக்கா. வீட்டுல யாருக்குமே தெரியல. சரி, அர்ஜுனுக்கு போன் பண்ணுவோம். உங்களை பார்க்க பாண்டிச்சேரி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு. இல்லையே, பஸ்ஸும் இங்க வரல. இல்ல மாறன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே விட்டு வந்தேன். நீங்க போன் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணேன் சார். அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. வேணா மறுபடியும் வேணா ட்ரை பண்ணி பார்க்கேன் சார். சரிங்களா மாறன், நானும் ட்ரை பண்றேன். வசு பாண்டிச்சேரி போயிருக்கிறதா ஆலயமணி சொன்னாங்க. அர்ஜுன் வரலங்கிறாரு. வசுவோட போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கே. இந்தானே கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆர்வமா கேட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு என்ன பண்றது உத்தமன்? அதை விட இளமாறனுக்கு அங்க ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியம். அவ இல்லாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா சமாளிச்சோம்ல. நல்லாவே சமாளிச்சோமே. அது இல்லாம என்னுடைய பேச்சு மீறி வசு இங்கெல்லாம் வரமாட்டா உத்தமன். அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். பொண்ணுங்களுக்கு கட்டிக்க போறோன்னு ஒருத்தன் வந்துட்டா அவங்க தான் முக்கியம்ல. ஆனா வசுக்கு இளமாறனை கண்டிப்பா பிடிக்கும்ல. யாருக்கு யார பிடிக்கும்ன்றது தானே கேள்வியே. உத்தமன், எனக்கு என்னமோ இளமாறன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணான்னு நினைக்கிறேன். அவரே போன் பண்ணி வசு ஆபீஸுக்கு வந்துட்டான்னு சொல்லு. வசு சார், சொல்லாம வந்தேன், சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் இப்ப பேச்சு இல்ல. இப்ப உங்க ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தம்பி, மேடம் சொல்றது கரெக்ட் தானே? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். உத்தமன், நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வசு, என் உடம்பு எனக்கு பாத்துக்க தெரியும். நீ எதையுமே யோசிச்சு பண்ண மாட்டியா? சின்ன குழந்தையா நீ? உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா? உனக்கு இளமாறன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப என்னடா நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? நோ வசு, நீங்க இருக்க கூடாது. நீ உடனே சென்னை கிளம்பு. இல்ல அர்ஜுன் சார், உங்களை நான் கூடவே இருந்து பார்த்துட்டு அப்புறம் போறேன். சொல்லிக்கிட்டே இருக்க, அதை பத்தி திரும்ப பேசிட்டே இருக்க. வா சார். சார், என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேன் உத்தமன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வசுந்தரா மேடம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்கள போய் திட்டி அமிச்சிட்டீங்களே. உத்தமன், நிலைமை புரியாம பேசாதீங்க உத்தமன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய பொறுப்பு என் தலையில இறங்கி இருக்கு. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு சிக்கல் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 மாப்பிள்ளை போய் 3ஆவதா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 2 பேருக்கு பொருத்தம் நல்லா இருக்கு. இளமாறனுக்கு வசுவ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உத்தமன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற நாமளே அவ வசு என் மேல ஆசையை வளர்த்து வச்சிருக்கா உத்தமன். தம்பி, என்ன சொல்றீங்க? இப்ப அவ வந்திருக்கிறது கூட அவ என் மேல வச்சிருக்க லவ் தான் உத்தமன்.
தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா உத்தமன், வசு என்ன லவ் பண்றா. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை போட்டோ கொடுத்தோம்ல, அதுல என் போட்டோவும் எப்படியோ சேர்ந்துருச்சு உத்தமன். கிரீட்டிங் கார்டுல என் போட்டோ வச்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கா உத்தமன். நான் பார்த்தேன். அப்போ இளமாறன் போட்டோவை மேடம் செலக்ட் பண்ணது தானா? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தம்பி. நீங்களே வசுந்தரா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கங்க தம்பி. உத்தமன், மடத்தனமா பேசாதீங்க உத்தமன். உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்ன பாருங்க, என்ன அடிக்கணும். என்னையும் வசுவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறதுனால்தான் அவளுக்கு கல்யாண ஏற்பாடே பண்ண உத்தமன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க ஞாபகம் இருக்குல்ல? வேணா உத்தமன், நான் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்ல. வசு ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ மனசுல கள்ளம் கபடமே இல்ல. ரொம்ப நேர்மையானவ உத்தமன். எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுவா. ஏன் அவளை வெறுக்கிறவங்க கிட்டயும் ரொம்ப அன்பு காட்டுவா உத்தமன். நான் தப்பானவன் உத்தமன் இல்ல உத்தமன். ரொம்ப தப்பா பேசிடுவாங்க. அர்ஜுன் அவர் கம்பெனியில் டெப்யூட்டி மேனேஜரா ஒர்க் பண்ற வசுந்தராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சொல்றதை விட, அர்ஜுன் தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உத்தமன். அவளுக்கு இளமாறன் தான் 100% பொருத்தமானவர் உத்தமன். சார் நீங்க உட்காருங்க. வசு, என்ன வசு, எல்லாம் புரிஞ்சுதான் சரியா? என்ன சார், என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நான் யாரு? இந்த கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர். உங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் வேலை பாக்குறது தானே என்னோட கடமை. அதுக்கு தானே நீங்க எனக்கு சம்பளம் தரீங்க. அதுல என்ன டவுட்? கரெக்ட் தானே? கேட்டுக்கோங்க. இப்ப என்ன என் டியூட்டியை செய்ய விடுங்க. ஏய் வசு, என்ன ரூல்ஸ் பேசுறியா? உத்தமன், வசுக்கு முதல்ல ஜாப் ரிலீவிங் லெட்டர். எஸ் மேடம். ரூம் நம்பர் 110க்கு ஐஸ் வாட்டர் உடனே வேணும். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். சரி, உங்க கால் எடுத்து பெட் மேல வைங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்போ நானே வைக்கிறேன். கமிங். மேடம் இந்தாங்க வாட்டர். Thank you. வெல்கம். இருக்கு. ஓகே மேடம். Thank you. ரூம் சர்வீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. இது போதுமா மேடம்? ஓகே மேடம். அர்ஜுன் சார், கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் சார். வெறும் வயித்தோட படுக்க கூடாது. கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க சார். தம்பி கொஞ்சம் சாப்பிடுங்க தம்பி. வேலை கொடுத்தாங்க. நான் சின்சியரா ஒர்க் பண்றேன். என் உழைப்புக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அர்ஜுன் சார் செய்யறாரு. அவருக்காக காலமெல்லாம் நான் கடமைப்பட்டவளா இருப்பேன். நான் என் உயிரை கூட கொடுப்பேன். கடையநல்லூர்ல பிறந்தவம்மா பந்தியில பாவக்காய் வைக்காத, அந்தியில கோவக்காய் திங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யார எங்கெங்க வைக்கணுமோ அவங்கள அங்கங்கதான் வைக்கணும். உங்க நொண்ணி பாலூட்டி தேனூட்டி வளர்த்தாங்களே ஒரு பச்சைக்கிளி, அந்த பச்சைக்கிளி இப்ப எங்க? கிளியா? அது யாரு? அதான் அந்த வசுந்தரா. அவதான் உங்க வீட்ல இருப்பாளே. இல்லையே,
அந்த ஓடுகாலி என்னைக்குமா வீடு தங்கியிருக்கா? ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவளும் இருக்கா. எங்க வேணாலும் போகலான்னு கவர்மெண்ட் சொன்ன உடனே அப்படியே பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டா. ஐயோ, நான் உன்னை கேட்டா நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் நீ கேட்டதுக்கான பதில தாமா சொல்றேன். பாண்டிச்சேரியில அர்ஜுனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவனை பாக்குறதுக்கு இங்க இருந்து அவ அங்க போயிருக்கா. ஐயோ, அங்க என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ. அடிய நட்சத்திர, உன் பேரு மட்டும்தான் அப்படியே நட்சத்திரமாட்டம் மின்னுது. ஆனா உன் வாழ்க்கை அம்மாவாசி ஆயிடும் போல இருக்க. பாத்து காத்தா. அவ்வளவு தூரம் போயிட்டாளா அவ? இருக்கட்டும், அவளை வச்சுக்கிறேன். மம்மி, இனிமே அவளை சும்மாவே விடக்கூடாது மம்மி. நானும் கூடயே வந்திருப்பேன். நோ ப்ராப்ளம். உங்க உடம்புக்கு என்னாச்சு சார்? இப்போ பரவாயில்லையா? நார்மல் ஃபீவர் தான். தட்ஸ் ஆல், நதிங் டு வரி. டேக் கேர் அர்ஜுன் சார். சேஃபா இருங்க. தேங்க் யூ லமாரன். இந்த ஓவியத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அர்ஜுன் வசுந்தரா காதல் கதையா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கதையா? ஒன்னும் தெரியலையே. வைக்கணும். நீங்க ஜேகேஆர் குரூப் சேர்மன், அதோட எங்களோட ரெகுலர் கஸ்டமர். உங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க பார்ட்டியால ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுது. ப்ளீஸ் சார், வந்து ஓபன் பண்ணி கொடுங்க. யா ஷூர். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? இன்னொரு 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். சரி, நான் வரேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போய் ஆகணுமா? இப்போ உங்க ஹெல்த் பரவாயில்லையா? நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ஐ திங்க் வி ஷுட் கோ வசு. நீ போய் ரெடியாவே நம்ம போலாம். வெல்கம் சார். உள்ள போங்க. ஹால் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி 3 ஹால் இருக்கு சார். இது 4வது ஹால் சார். வெரி நைஸ். ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். ஹலோ எவ்ரிபடி, நீங்க எல்லாம் இந்த மினி ஹால் ஓபனிங்க்கு வந்ததுக்கு அடையாளமா உங்க கலர்ஃபுல்லான கைய இந்த போர்டுல பதிவு பண்ணணும். மிஸ்டர் சுஜித், நீங்க வாங்க. நெஞ்சமே காதலின் தாயகம். சென்னையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். வந்து நாங்க வாலண்டியர்ஸ் டொனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, வந்திருக்கோம். பேரை கேட்க மறந்துட்டோம். 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஹைட்டா கலரா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கூடவே கருப்பு கலர் சஃபாரி சூட் போட்டிருப்பாரு. ஓ, அவரா? நீங்க மிஸ்டர் அர்ஜுனை கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரூம் நம்பர் 110ல வந்து ஸ்டே பண்ணிருக்காரு.
எங்க வச்சிருப்பாங்க பர்ஸ? இன்னும் முடியலையா? முடிஞ்சிடுச்சு சார். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சிக்னல் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. பார்க்கல சார். பார்க்கலையா? சரி விடு, அதுல கார்டு மட்டும் தான் இருக்கு, பிளாக் பண்ணிக்கலாம். வா கிளம்பலாம், டைம் ஆகுது, வா. என்னடி ஆச்சு? ஓடி வரா. சீக்கிரம் வா வா வா. வா வா, ஏறு 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 ஏறு. சீக்கிரம் போங்கடா போங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கு. அதான் ஒரு மாதிரியாவே இருக்கு. மேடம் சொல்லுங்க மேடம். இனியா, இப்ப நீ எங்க இருக்க? ஏன் மேடம், என்ன விஷயம்? ஏன் படபடப்பாவே பேசுறீங்க? வந்து ஒரு முக்கியமான விஷயமா, கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? சரிடி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. இனியா, அடுத்த வேலையை சீக்கிரமா ரெடி பண்ணடி. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன், ஏமாத்தமா ஆயிடுச்சுடி. ஆமாடி, அவ வீட்டுல நொறுக்கு தண்ணி காலி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கி போடணும். சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் சொல்றேன். சரிடி. எதுக்காக வர சொல்லிருப்பாங்க? சார், நான் எதுக்கு சார் ட்ரெயின்ல வரணும்? நான் உங்க கூட கார்லயே வரேன். இல்ல வசு, சொல்றத கேளு. லேடிஸ் கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றது நல்லது கிடையாது. அது சரியாவும் வராது, புரிஞ்சுக்கோ வசு, ப்ளீஸ். ஏன் சார் சரியா வராது? நான் இதுக்கு முன்னாடி கார்ல லாங் டிரைவ் எல்லாம் வந்ததே இல்லையா? இப்ப செட் ஆகாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோ வசு. நீ வசதியா வரணுங்கிறதுக்காக தான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன். இல்ல அர்ஜுன் சார், நீங்க எனக்கு கல்யாணம் ஆக போதுங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்க. அதெல்லாம் இல்ல வசு, பேசாம ட்ரெயின்ல வானா வா, சும்மா எடுத்து பேசிட்டே இருக்க. ஜேகேஆர் கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர் ட்ரெயின்ல தான் வரணும், அதான் சேஃப். தானே போவீங்க? எஃப்எம் போட்டா போர் அடிக்காம போலாம்ல. சூப்பர் சாங் அர்ஜுன் சார். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். என்ன அர்ஜுன் தம்பிக்கு தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா டிரைவிங்ல டிரான்ஸ்லேட் பண்றாருன்னு அதுக்காக சொன்னேன். வாமா இனியா, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனோ? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேம், நீங்க என்ன எப்ப வேணாலும் கூப்பிடலாம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? போன்ல ஏதோ டென்ஷனா பேசின மாதிரி இருந்துச்சு. அது சாரு எதுக்கு வந்திருக்காருனா? இருங்க மேடம், நான் சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னால அப்பா இந்த ஆதரவற்ற இல்லத்தை நடத்துறதுக்கு இந்த இடத்த கொடுத்தாரு. அப்பாக்கு ரொம்ப பெரிய மனசு, அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. இங்க 50 பிள்ளைங்களுக்கு மேல இருக்காங்க. இவங்க எங்க போய் தங்குவாங்க, படிப்பாங்க? என்ன மாதிரி பல பேர் உதவி பண்றாங்க. அந்த உதவியில தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் கொடுக்க முடியுது. இந்த இடம் இருக்கிறதாலதான் இதெல்லாம் பண்ண முடியுது. புரியுது மேடம், எங்களுக்கும் எல்லாமே இருக்கு. இத்தனை வருஷமா நாங்க இந்த பக்கம் வந்ததே இல்ல, இந்த இடத்துக்கு உரிமை கொண்டாடினது கூட இல்ல. எங்களுக்கே கஷ்டம். இந்த புள்ளைங்க நிலைமையோட எங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு.
எங்களுக்கு வேற வழியே இல்ல. நாங்க எல்லா கடனும் அடைக்கணும், எங்க பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆகணும். அதனால இந்த இடத்த விக்கிறது தவிர வேற வழியே இல்ல. இல்லனா வேற ஒரு பார்ட்டி ரெடியா இருக்காங்க, நான் அவங்க கிட்ட வித்துடுவேன். யோசிச்சு சொல்லுங்கம்மா. நான் கிளம்புதுமா. இனியா, இப்ப என்ன பண்றது? அவர் இப்படி பேசிட்டு போறாரு. இந்த பிள்ளைங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தாமா. அதனாலதான் உன்னை கூப்பிட வேண்டியதா இருந்தது. மேம் கவலைப்படாதீங்க, நமக்கு வேற வழியே இல்ல. எப்படியாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன் மேடம், என் டிரைவிங்ல நம்பிக்கை இல்லையா? அது எப்படி? ஜேகேஆர் குரூப்ஸோட டெபுட்டி மேனேஜர் நான். உங்களை நம்பி ஒன்னும் நான் கார்ல ஏறல. அர்ஜுன் சாரை நம்பி தான் ஏறினேன். அவர் தான் டிரைவ் பண்ணணும். மேடம், அவர் கம்பெனியோட எம்டி. யார் இல்லன்னா? எப்ப நான் அவரை நம்பி கார்ல ஏறினோ அப்பவே என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால அவர் தான் டிரைவ் பண்ணணும். ஐயோ உத்தமன், நான் சொல்றது கேளுங்க, வாங்க. சரிங்க தம்பி. அர்ஜுன் சார், எனக்கு இப்போ பசிக்குது. எனக்கு பசிக்கல. ஓகே, எனக்கும் பசிக்கல. ஏன்னா எனக்கு எப்பவுமே உங்க விருப்பம் எதுவோ என்னோட விருப்பமும் அதுவாதான் இருந்திருக்கு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உத்தமன். தம்பி, பகவத்கீதை தம்பி, ஏதோ நினைப்பு வந்துச்சுன்னு சொன்னேன். இப்ப எனக்கு பசிக்குது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தம்பி. ஆனா உண்மையிலே எனக்கு பசிக்குது. தம்பி, அங்க ஹோட்டல் இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. என்னதான் ஏசி மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்ல கிராண்டா சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல சாப்பிடுற சுகமே தனிதான் இல்ல தம்பி. உட்காருங்க தம்பி. தம்பி, எனக்கு சைனீஸ் ஒத்துக்காது, இந்தியனே சொல்லுங்க. சேஜ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். கலக்குறீங்க தம்பி, ரெண்டு பேருக்கும் ஒரே சாய்ஸ் இல்ல. இதுதாங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறது. ஒரே நேரத்துல ஒரே டிஷ் சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரே சாய்ஸ் இல்ல. இதுதாங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறது. ஒரே நேரத்துல ஒரே டிஷ் சொல்றீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் சார். ஹலோ, அப்ப 4 பேர் சேர்ந்து ஒரே டிஷ் சொன்னா அவங்கள என்ன சொல்வீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வரக்கூடாத, தாலி கட்ட வச்சிருக்கீங்க போல இருக்க. சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஆமால, இதே எங்க அர்ஜுன் சாரா இருக்கிறதுனால உன்னை சும்மா விட்டாரு. இதே வேற யாராவது இருந்தா நிறைய டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்ல வரீங்க உத்தமன்? கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆகாதீங்க, சாப்பிடுங்க. அர்ஜுன் சார், சரி, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். வாங்க உத்தமன். மம்மி, எனக்கு இவள பார்த்தாலே கோவமா வருது. என்னமோ ஹனிமூன் போயிட்டு வர மாதிரி வரா பாரு.
அவங்க வீட்டுக்கு மருமகளா போக போற வசுவுக்கு பூ வைக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல மீனாட்சிக்கு நீ பூ வைக்கிறது சரியா இருக்காதுப்பா. மா அதெல்லாம் ஓல்டு சென்டிமெண்ட்மா, விடுங்க. எல்லாம் முடிவான பிறகு இடம் முக்கியமா என்ன, மனசுதாமா முக்கியம். நடந்தது வெறும் உப்பு தாம்பலம். இனிமே நம்ம பண்ண போறது முறைப்படி ஜோசியரை வச்சு நாள் குறிச்சு நடக்க போற நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் சார். ஓகேல மாற எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. அப்புறம் என்ன உறவு முறையை வச்சு மாமா மச்சான் கூப்பிட்டுக்க வேண்டியதானே? என்ன சாரு மோருன்னுகிட்டு. என்ன இருந்தாலும் வழக்கம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடறதான முறை. என்ன பழக்கம் வழக்கம் சம்பிரதாயம் இப்ப அதெல்லாம் யாருங்க பாக்குறது? சந்தனம் கொடுத்து வரவேற்க வேண்டிய இடத்துல சானிடைசர் கொடுத்து நல்லா கைய கழுவுங்கன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் தனியா போய் உட்காந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்ப அதான வைத்தியம். நீங்க இப்படி பேசுறத கேட்கும் போது உங்களை ஒரு டிவி ஷோல உட்கார வச்சு பேச வைக்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு போறப்ப போட்ட அதே Dress, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா. ஐயோ ஆண்டி, மறுபடியும் கலக்கிட்டீங்க. வாட்டியா கண்டினியூட்டி. நான் போட்டிருக்க Dress முதல் கொண்டு எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? உத்தமன், தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க உத்தமன். நல்ல விஷயம் நடக்குது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. இப்ப என் சித்தப்பா கூட ஞாபகப்படுத்தினாரு. அன்னைக்கு நானும் வசுந்தராவும் மோதிரம் மாத்திக்கிட்டோம். நிச்சயத்தன்னைக்கு நீங்களும் மீனாட்சியும் கண்டிப்பா மோதிரம் மாத்திக்கணும். கண்டிப்பா மாத்திக்கலாம். எனக்கு உடம்பு முடியலன்னு தான் வசு பாண்டிச்சேரிக்கு வந்தா. மத்தபடி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்க என்ன சார் இருக்கு? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் அவங்க நினைக்கிறத அவங்க செய்யறதுக்கு உரிமை இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் இளமாறன். அப்புறம் அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். சொல்லுங்க. வசுந்தராவும் அவங்க ஃபேமிலியும் இங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத விட தனியா வேற ஒரு வீட்டுல தங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்களே? நினைக்காததை எல்லாம் நடத்தி காட்டுமா. அப்படி நடக்கிறப்போ நம்ம நினைச்சது கூட நடக்கலாமா? என்ன வசு சொல்ற? நீ நினைச்சது என்ன நடக்க போகுது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு வசு. இருமா சொல்றேன். மம்மி என்னடி இங்க பாருங்க மம்மி. என்ன நீ கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். வசு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்ல. அண்ணி, என்ன சர்ப்ரைஸ்? நீங்க தான் அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல போறீங்களா? அர்ஜுன் சார் தேடுற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட நான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த வீட்டை ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நார்மல் அதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மம்மி இப்போ என்ன மம்மி பண்றது? நம்ம போட்டோவை மாத்தி வச்ச பொண்ணு பாண்டிச்சேரியில இருக்காளாம். அந்த பொண்ணு பயங்கர ஃப்ராடா. அத அங்க பார்த்த இங்க பார்த்தேன்னு இப்ப கடைசியில பாண்டிச்சேரியில பார்த்தேன்னு சொல்றாங்க. அவளை எப்படியாவது மடக்கி ஆனந்துக்கு முன்னால நாம இங்க கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டா அந்த மீனாட்சி கழுத்துல அர்ஜுன் தாலி கட்டுறத தடுத்துடலாம். அவ ஃப்ராடுங்கறத வச்சு அடிச்சு விரட்டிடலாம். அப்புறம் உனக்கும் அர்ஜுனுக்கு தான் கல்யாணம். ஓகேவா? சூப்பர் மம்மி. இதனால அர்ஜுன் சார் இப்படி நடந்துக்கிறாரு? அவரு நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ என் மேல கோபமா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏன் அர்ஜுன் சார் இப்படி பண்றீங்க? சரி, உங்களை நேர்ல பார்த்தாதான் திட்டுறீங்க, எரிஞ்சு விழுறீங்க, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க. உங்க போட்டோவையாவது நான் பாத்துக்கிறேன்.
அந்த போட்டோவை கவர்ல போட்டு இங்க தானே வச்சிருந்தேன். எங்க அந்த போட்டோ கவர்? அம்மா அம்மா, என்ன வசு? ரூம்ல ஒரு போட்டோ கவர் வச்சிருந்தேன், அத பாத்தியாமா? என்ன போட்டோ கவர்? அதாம்மா, மாப்பிள்ளைங்க போட்டோ எல்லாம் வச்சிருந்தேனே அந்த கவர். ஓ, அந்த போட்டோவா? அன்னைக்கு அர்ஜுன் தம்பி வந்து மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் கேட்டாரு. உள்ள இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஒருவேளை அதோட சேர்த்து இந்த போட்டோவையும் எடுத்துட்டு போயிட்டாரு என்னமோ தெரியல. விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்க இருக்கிறப்போ அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. என் மனசு கிடந்து படாத பாடுபடுது. மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்காக இதை போட்டுக்கோங்க மேடம். மேடம் 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 என்னாச்சு? மேடம் 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 கண்ணு திறங்க மேடம். மேடம் என்ன பாருங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் என்ன பாருங்க மேடம். மேடம் என்ன ஆச்சு மேடம்? மேடம் 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 என்ன பாருங்க மேடம். கண்ணு திறங்க மேடம். இத பாரு வசு, நீ ஏதோ தத்துவம் பேசுற மாதிரி பேசுற. நான் மாத்திரை சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன சமாதானப்படுத்த நீ பொய் சொல்ற. சத்தியமா இல்ல மேடம், இதுதான் உண்மை. இதுதான் நடக்க போகுது. அப்போ என் கையில சத்தியம் பண்ணு பாப்போம். ப்ராமிஸ் மேடம். இப்ப மாத்திரையை கொடு, நான் சாப்பிடுறேன். சரி.